இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவேக தலைவர் விஜய் இன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். விஜய் பேசிய இடம் அருகே இருந்த அரசு பள்ளியில் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்தது. தேர்வெழுதிய மாணவர்கள் பிரச்சார சத்தத்தில் சிரமப்பட்டனர். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவில் மாணவர்களுக்கு கூடுதலாக அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டது. பிரச்சாரத்துக்கு பொதுத் தேர்வு நடக்கும் பள்ளி அருகே அதிகாரிகள் எப்படி அனுமதி கொடுத்தனர் என அங்குள்ளவர்கள் குழம்பி போய் நிற்கின்றனர். ஆமா, எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் கொடுத்தாங்க. எழுதுறதுக்காக எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் சவுண்டா இருக்குன்னு அரை மணி நேரம். என்ன வெளியே நடந்துச்சு? அந்த சவுண்ட் அந்த டிவிக்கு மீட்டிங் நடந்துச்சு. அதுக்காக எக்ஸ்ட்ரா எழுத. சோசியல் எக்ஸாம் நல்லா தான் இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சு, எல்லா மார்க் வாங்கிடுவேன். என்ன படிக்க? அது பயாலஜி படிக்கும். இன்னைக்கு என்ன எக்ஸாம்? அரை மணி நேரம் கூடுதல். ஆமா, விஜய் வந்தனால சவுண்ட் ரொம்ப கேட்டனால அரை மணி நேரம் கூடுதலா கொடுத்தாங்களா? கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு, மன நிம்மதியா இருந்துச்சு, எழுதுறப்ப ஈஸியா இருந்துச்சு. சூப்பர்வைசர்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லபடியா படிச்சு எழுதிருக்கோம். அடுத்த 11 வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு உள்ள எழுதும்போது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சா? என்ன பண்றது? இல்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. வந்தது எங்க சந்தோஷம் தான், எங்களால பார்க்க முடியல, அதான் வருத்தம். ஆனா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. அரை மணி நேரம் கூடுதலா கொடுத்தாங்கன்றாங்க. அது என்ன? அரை மணி நேரம் கூடுதல் தான் கொடுத்தாங்க. அது எழுதணும்னா இல்ல, அது தெரியல. ஆனா எக்ஸாம் நல்லா எழுதுனேன்னு இது டிவி கட்சினால கூடுதலா நாங்க நேரம் கொடுத்தாங்க, விசில் அடிச்சனால. ஆனா பார்க்க முடியல, விஜய் நல்லா மிஸ் ஆகும். அவ்வளவுதானே. அரை மணி நேரம் கூடுதலா கொடுத்தாங்க. 3/4 மணி நேரம் கொடுமா, 1/4 மணி நேரம் தானே. 1.25 to 1.25 தானே.